நம்மை வழிநடத்த நம்முடைய ஆலோசனை வழிநடத்தும்படியாக அன்போடு கூட சபையின் சார்பில் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே துதி கனமை உண்டாவதாக. கூடி வந்துள்ள உங்கள் யாவருக்கும் பாண்டிச்சேரி கிறிஸ்துவன் சபை சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அடியன் பேசுகிறதான தலைப்பு கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல்னு சொன்னாலே யாருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை. ஏன்னா எப்ப பாரு ஏதாவது சொல்லினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னாக்கா, கணவன் ஏதாவது ஒரு விஷயத்த கடிந்து கொண்டே இருப்பார். இந்த இப்ப செய்யணும், அப்படி செய்யணும், இதை அப்படி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களை அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கக்கூடியவர் பார்ப்பாங்க. பள்ளிக்கு செல்லும் போது பள்ளியில ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடிந்து கொள்ளுதலை அவங்க பார்ப்பாங்க. அதே போல வளரக்கூடிய அந்த பருவத்துல பெற்றோர்கள் அது சரியா வளர்க்கலன்னா காவல் அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள கண்டிக்கக்கூடிய ஒரு இதா ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு போறாங்கன்னா அதுல முதலாளி கண்டிக்கக்கூடியதா இருக்கும், அல்லது கடிந்து கொள்ளுதா இருக்கும் தவறு செய்யும் போது. அப்போ யாராவது ஒரு தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுவது, அதை கடிந்து கொள்ளுதல் அவர்களை சரி செய்வதற்காக என்று அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா சில பேர் எப்ப பாரு என்னையே நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். ஆமா, இவர் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் குறை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனா கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் போது நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் கடிந்து கொள்ளுதல் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அநேக ஆலோசனைகள் கடிந்து கொள்ளுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஊழியக்காரா இருக்கிறோம், நம்ம ஒரு வயது சென்றவங்களா இருக்கிறோம். இப்போ ஒரு சூழ்நிலை கூட நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சாக்கா யாராவது சுட்டி காட்டினா, நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய மனநிலையில ஒரு சில பேர் இருப்போம். ஆனா அப்படி கூட இருக்கக்கூடாது என்பதுதான் இங்க இது யாருடைய திட்டமா இருக்குது, தேவனுடைய அது திட்டமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் போது இங்க ஒரு சம்பவத்தை குறித்து அங்க பார்க்கிறோம். இங்க விபச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுது. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவி சாய், அப்போது நீ என்ன பண்ணுவ, விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். என்னுடைய உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் என்று அந்த இடத்துல சொல்லுறத நம்ம பார்க்கணும். 11 சொல்றாரு, முடிவிலே உன் மாம்சம் உன் சரீரமும் உருவழிந்து போகும், நீ துக்கித்து ஐயோ என் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணிதேனே என்று எப்ப புலம்புவாய்னா கடைசியில புலம்புவாப்பா. அதனால நீ என்ன பண்ண, என்னை கவனிச்சு என் ஞானத்தை கவனித்து நான் சொல்றக்கூடிய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நீ நடந்த வாழ்க்கையில நல்லா இருப்ப அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு எனக்கு எதுக்குப்பா சூரிய நமஸ்காரம், அவ கண் கெட்ட பிறகு நான் எதுக்கு போய் அதை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு. அப்ப காலங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் முன்கூட்டியே சொல்றாரு, ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்றது. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த ஆலோசனை கேட்டு நாம் நடக்கும் போது நாம் தவற மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தவறுதல் அங்க நடக்கலைன்னா இந்த புத்திமதிகளோ கடிந்து கொள்ளுதலோ அங்க தேவைப்படாது. ஆனால் தவறுகள் நடக்கும்போது அங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குது. அதை கேட்டு நீ கீழ்ப்படியலைன்னா எதிர்காலத்துல முடிவுல நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 13:14 சொல்றாரு, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனனே. வாரம் எங்க ஊழியக்கார ஐயா சொன்னாரு, அதை நான் கேட்கலையே. வாரம் புத்திமதி சொன்னாங்களே, கேட்கலையே. எனக்கு உபதேசம் பண்ணினுடைய செவியை நான் சாய்க்கவே இல்லையே.
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்குள்ளானேன் என்று நீ முறையிடுவா. அப்ப முறையிட்டு என்ன பண்ணுவ? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால கடிந்து கொள்ளுதலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்க சொல்லு. சரி, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து வேதமானது ஒரு சில சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஒருத்தவங்க சொல்லக்கூடிய அந்த புத்திமதியை அவன் கேட்டுக்கொள்ளணும்னா அவன் அறிவாளி என்று சொல்லப்படுகிறான். அறிவை விரும்பக்கூடியவனா இருக்கிறான். ஆனா கடிந்து கொள்ளுதலோ வெறுக்கிறவனோ எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மிருக குணம் உள்ளவன். மிருக குணம் உள்ளவனாக்கா ஒரு ஆடு மாடுக்கோ ஒரு மிருக இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் புலிக்கு இருக்கக்கூடிய அந்த குணாசி என்னவோ அதேதான். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற அந்த அடிப்படையில அந்த குணமானது வந்துவிடும் என்று அங்க சொல்றாரு. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 92:5 நான் வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமான, அது விவரிக்கவே முடியாது. அவருடைய கிரியைகளை விவரிக்கவே முடியாது. உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ளவன் அதை அறியவே மாட்டானே. சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டானே. உம்முடைய யோசனைகள் மகா ஆழமான, ஆழமே ரொம்ப அதிகம். மகா ஆழம்னா அதை விட ஆழமானது. அவ்வளவு யோசனைகள் இருக்குது, அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது இந்த வேத வசனத்துல. ஆனா மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியவே மாட்டான். மூடன் அதை உணரவே மாட்டான். முட்டாள் அதை பத்தி யோசிக்கவே மாட்டான் என்று அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14 சொல்றாரு, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர் ஆனார்கள். அப்ப மிருக குணம் உள்ள வந்துச்சுன்னா அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மிருக குணம் உள்ளவர்கள் என்ன பண்ண கடிந்து கொள்ளல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இங்க பார்க்கும்போது தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சொரூபங்கள்லாம் அவங்க செய்யறாங்க, தேவனுக்கு விரோதமா செயல்றாங்க. இவங்கெல்லாம் யாருன்னாக்கா மிருக குணம் உள்ளவர்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த மிருக குணம் உள்ளவங்க நீ சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய நம்ம என்ன பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்றாரு, வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி व्यसனமா இருக்கும். நல்லாதான் போயின்னு இருப்பான். சரியா வாரத்தின் முதல் நாள் தோறும் சபைக்கு வருவான். வாரத்தின் முதல் நாள் தோறும் இடைப்பட்ட நாள்ல நடக்கிற எல்லா கூட்டங்களும் சபைக்கு ஒருத்தர் வராருன்னா அவருக்குள்ள சாத்தானவன் புகுந்துட்டாலோ அல்லது அவங்க குடும்பத்தின் வழியா புகுந்துட்டாலோ அவன் திசை மாறி போகக்கூடியவனா இருப்பான். ஒன்னு விட்டு ஒரு நாள் வரக்கூடியவராக அல்லது எப்பனா ஒரு தடவை வரக்கூடியவராக இருந்து கடைசியில அவர் சபையை விட்டு போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அவன் வழியை விட்டு விலகுவனுக்கு புத்திமதி व्यसனமா இருக்கும். நீ ஏன்பா வரல அப்படின்னு புத்திமதி சொன்னா அவருக்கு என்ன இருக்கும்? व्यसனமா இருக்கும். கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறவன் சாவான், அவன் செத்துப்பான். கடிந்து கொள்ளுதலை எடுக்கலன்னு அவன் ஏற்றுக்கொள்ளணும், அப்படிப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவான்? செத்து போவான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29-30 அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமலே போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று அந்த இடத்துல சொல்லுது நம்ம பார்க்கிறோம். அப்போ கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். கிறிஸ்துவலாகிய நாம கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். சரி, நீங்க நான் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கினாலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த கடிந்து கொள்ளுதலை, இந்த புத்திமதிகளை, இந்த ஆலோசனைகளை ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாதனாலே அவங்க என்ன பண்ண ஏதோ தோட்டத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் அடையக்கூடியவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலையும் புத்திமதிகளையும் ஆலோசனைகளும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, நீதிமொழிகள் விஷயத்துல 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவன் நேசிக்கவே மாட்டான், ஞானவான்களிடத்தில் அவன் போகவே மாட்டான்.
பரியாசக்காரன் அவன் கடிந்து கொள்வதை எப்பயுமே ஏத்துக்க மாட்டான். அவங்ககிட்ட பிரியமா இருக்க மாட்டான், அன்பு செலுத்த மாட்டான். ஆனா ஞானவான்கள் இடத்துல அவன் என்ன பண்ண தொடர்பே வச்சுக்க மாட்டான். அப்ப ஞானவான்கள் இடத்துல தொடர்பு வைத்துக் கொண்டால் தானே அவனுக்கு புத்திமதி கிடைக்கும். ஞானவான்களோட தொடர்புல இருந்தா தானே அவனுக்கு அறிவுரை கிடைக்கும், அன்பு கிடைக்கும். ஆனா அவன் அந்த தொடர்பை வச்சுக்க மாட்டான். இந்த ஞானவான்கள் யார் என்று சொன்னா நீங்களும் நானும் சபையார் எல்லாமே ஞானவான்களாக இருக்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் தோறும் ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறோம். அப்ப இந்த ஞானத்தோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்மளோட அவன் ஐக்கியப்பட்டிருக்க மாட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பரியாசக்காரன் நம்மளை நேசிக்க மாட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய நாம பரியாசக்காரர்களாக மாறக்கூடாது என்று இதன் மூலியமாக நாம பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை நான் வாசிக்கும் போது, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலட்சிய அடைவானா. ஒரு பரியாசக்காரன் தெரிஞ்சுதான் வச்சுங்க, அவனை நீங்க போய் கண்டிச்சீங்கன்னா உங்க வெக்கம் உண்டாகும் என்று அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். அவன் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவன், தேவனுக்கு விரோதமா செயல்படக்கூடிய ஒரு துன்மார்க்கனை போய் கண்டிச்சனாக்கா நாமே கரைப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா அவன் மாறவே மாட்டான் அப்படின்னு. ஆனால் அவனுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை அது வல்லமையாய் செயல்பட்டால் அவனும் ஒரு நாள்ல மாறுவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாது, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்ள அவன் நேசிப்பான். அறிவுள்ளவனாய் நீ கடிந்து கொள்ளு, அவன் நேசிக்கிறான். ஆனா பரியாசக்காரனை கடிந்து கொள்ளும் போது அவன் வெறுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஞானம் உள்ள மகன் தகப்பனுடைய போதத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்கள்ல ஞானம் உள்ளவன், கீழ்ப்படியக்கூடியவ, அப்பாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய, பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடியவ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை என்ன பண்ணுவாங்க, கடிந்து கொள்ளுதல் அவன் நேசிக்கவே மாட்டான் என்று அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். சரி, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். ஒரு புத்திமதியை, ஆலோசனையை அவன் வெறுக்கிறவன் தரித்திரத்தையும் அவன் என்ன பண்ண வெட்கம் உண்டாகும்படியாக அவனுடைய செயல் மாறும். ஆனா கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் எப்படி அவனா கனம் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. நான் செய்யக்கூடிய தவறுகளை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது நான் அதை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால், அதை நான் அந்த இடத்துல செய்த தவறுகளை விட்டு மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே கனம் உண்டாகும் என்று நம்ம பார்க்கிறோம், நன்மை உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே கனவீனம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இருந்தா அதை நான் மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு கனம் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. நீதிமொழிகள் 10, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவு பாவத்தை பிறப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. புத்திமதிகளை காத்துக்கொள்வன் ஜீவ வழியில இருக்கிறார். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில இருக்கிறான், கிறிஸ்துவ சபையில இருக்கிறார். ஆனால் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ அவன் மோசம் போகக்கூடியவனா இருக்கிறான். நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாம் போய் சந்திச்சிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரை அவருக்கு நீங்க கீழ்ப்படியணும், அவர் உங்களுக்கு செய்த தியாகத்தை நீங்க நினைவு கூறணும், அவர் உங்களுக்காக அங்க பட்ட பாடுகளை நினைத்து நீங்க மனம் திரும்பி கிறிஸ்துக்களாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாக்கா எல்லாமே சரியா இருக்குது. என்னுடைய பாஸ்டர் விட்டு நான் எப்படி வர்றது, என்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு நான் எப்படி வர்றது, என்னுடைய உறவுகளை நண்பர்களை விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேரு இருக்கிறாங்கன்னு பாக்குறான். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவனா இருந்தா அவன் ஜீவ வழியில நடக்கக்கூடியவனா இருப்பான், சரியான பாதையில் அவன் மனம் திரும்பக்கூடியவனா இருப்பான். ஆனா கண்ணனை வெறுக்கணும்னு மோசம் போகக்கூடியவனா இருக்கிறான் என்று பார்க்கணும். இதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ல புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் அடையக்கூடியவனா இருக்கிறான். இங்கே கடிந்து கொள்ளுதலை கேட்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தை குறித்து தான் அங்க சொல்லப்படுது. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையிலே
எதிர்காலத்துல எல்லாவற்றையும் அவன் சரி செய்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். அதே போல சொல்றாரு, கடிந்து கொள்வதில் கவனித்து நடக்கிறவன் விவேகி என்று சொல்லப்படுது. அவன் ஒரு சிறந்த அறிவாளி என்று அந்த இடத்துல சொல்லப்படுது. கவனமாய் நடக்கிறவன் பார்க்கும்போது கடிந்து கொள்ள ஏற்றுக்கொண்டு கவனமாய் நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று அந்த இடத்துல சொல்லுறதை நம்ம பார்க்கணும். அப்போ தகப்பன் சொல்லக்கூடிய அந்த புத்திமதிகளை அசட்டை பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி உள்ளவனாய் இருக்கிறான். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாவம் செய்கிற எவனும் ஒளிய நேரத்துல வரான், அவன் இருளிலே தான் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நேரத்தில் வராதிருக்கிறான். வந்த எங்க திரும்ப வேண்டுமோ, மனம் திரும்ப வேண்டுமோ. இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது, நான் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லை, நான் அதுல மாட்டிக்கினேன், என்னால மீண்டு வர முடியல, நான் மீண்டு வந்தேனாக்க என்ன பண்ணுவாங்க, என்னை மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். அவங்க மனம் மாறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருந்து கூட அவங்க வர முடியாத இருக்கிறாங்க. சில பேரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் வர மாட்டேன், இந்த வாழ்க்கை தான் எனக்கு சொர்க்கமா இருக்குது, இந்த வாழ்க்கை தான் எனக்கு ஒரு கெத்தா இருக்குது, என்னை பார்த்து பயப்படுறாங்க, நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுறாங்க, இதை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய கிரியை ஒளி இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, பரியாசக்காரனை அடி, அப்போது பேதை எச்சரிக்கப்படுவான், புத்திமானை கடிந்து கொள், அவன் இன்னும் அறிவுள்ளவனாக மாறுவான் என்று நம்ம பார்க்கிறோம். புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நீ என்ன பண்ண சொல்லுப்பா. இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வாலிப பிரயாணத்துல தன்னுடைய எஜமானுடைய வீட்டுல வேலை செஞ்சு இருந்தாரு. அப்ப வேலை செஞ்சு நிற்கும் போது எஜமானுடைய மனைவி தவறு செய்யும்படியாக சூழ்நிலை உருவாச்சு. சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவர் வெளியே ஓடியாந்தாரு. அதனால அவர் ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் ராஜாவோட கண்கள்ல கிருபை கிடைச்சு என்ன பண்ணாரு, அவரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிகாரியாக மாறினாரு. அதனால வாலிப பிரயாணத்துல நீ எப்படிப்பட்டவனாயிரு, நல்லவனாயிரு. இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட நீ என்ன பண்ணாது, அதுக்காக கீழ்ப்படியாத அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணும் அவருக்கு சொல்லணும். தேவனுடைய அந்த 10 கட்டளையில வரும்போது களவு செய்யாதிருப்பாக என்று நம்ம பார்க்கிறோம். அவ திருடுறது தப்பு, அப்படியாக தேவனுக்கு விரோதமாக செய்யறது தப்புன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியக்கூடியவன் விவேகுள்ளவனாய் இருக்கிறான், ஞானவானாய் இருக்கிறான், அறிவுள்ளவனாய் இருக்கிறான், அவன் எதிர்காலத்துல கனம் அடையக்கூடியவனாய் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். சில பேர் நேரத்துல நம்ம பார்க்கும்போது கடிந்து கொள்ளுதல் வெளிப்படையா ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. தனியா போயிட்டு ஏன்பா இப்படிலாம் செய்யாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு வெளியில அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேச்சு இருக்கக்கூடாது. அவன் தவறு செய்தால் அவன் வெளிப்படையாக அவனை கண்டிக்க வேண்டும். வெளிப்படையாக விஷயம்னாக்கா 100 பேர் மத்தியில கண்டிக்கணும்ன்றது அப்படி கிடையாது, முகமுகமாய் கண்டிக்க வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, மறைவான சிநேகத்தை பார்க்கும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல நல்லது. வெளிப்படையான முகத்துக்கு நேரா இப்படி செய்யக்கூடாதுப்பா, செஞ்ச தவறு, இப்படி பண்ணா அப்படின்றதுக்காக நம்ம கோபமா பேசணுன்றதுக்காக அங்க சொல்ல வரல. ஆனால் ஒருவன் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க வெளிப்படையாக சொல்லும் போது அவன் அதை திருத்திக் கொள்ளுவான், அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அதாவது விட்டுட்டு இன்னொருத்திட்ட போய் அவன் இப்படிலாம் செஞ்சான் தெரியுமா, அப்படிலாம் செஞ்சுன்னு இருக்கிறான் தெரியுமா நம்ம சொன்னா அவன் இன்னும் எரிச்சல் அடையக்கூடியவனாக மாறிவிடுவான் என்று நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:23 தன் நாவினால் முகஸ்துதி பேசுவனை பார்க்கிறோம், கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறக்கூடியவனா இருக்கிறான். இது ஒரு எவ்வளவு பெரிய வார்த்தையை பாருங்களேன். தன் நாவினால் முகஸ்துதி பேசுவனை பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. என்னன்னா பிரதர், உங்களை மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு ஆளே இல்லை பிரதர், அவ்வளவு வல்லமையா பண்றீங்க பிரதர், உங்களை மாதிரி எப்படிலாம் தெரியல பிரதர், ஆச்சரியமா இருக்குது பிரதர் உங்களை பார்க்க அப்படின்னு ஒருத்தன் சபையார் உங்களை எடுத்த சொல்றான்னா அவன் தான் உனக்கு வேட்டு வைக்க போறான்னு அர்த்தம். அவன் தான் உனக்கு குழி தோண்ட போறான்னு அர்த்தம்.
அதான் சொல்றாரு, முகஸ்துதி ஏன் இப்படிலாம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முகத்துக்கு நேரம் வந்து நம்மள சொல்றான்னா அவனால சபை வளரும், அவனால ஊழியங்கள் வளரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் கேள்வி கேட்கறதுன்னு இருப்பாங்க, அப்படிப்பட்டவனும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தேவன் தான் பதில், அவர் உண்டான வந்து தண்டனை கொடுத்துக்கணும். கேள்வி கேட்கறதுன்னே இருப்பாங்க, அந்த இடம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம அந்த ஆர்வத்தோடு, அன்போடு, பயபக்தியோடு நம்ம சுட்டி காட்டக்கூடியவங்களை பார்க்கும்போது அவங்க கனம் அடையக்கூடியவரா இருக்கிறாங்க. தன்னுடைய நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிறோம், கடிந்து கொள்ளுகிறவனுடைய முடிவு அங்கீகாரம் பெறும் என்று நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதியிலே நாசம். ஒவ்வொரு முறையும் சொல்றோம்பா, வாரத்தின் முதல் நாள் தோறும் சொல்லின்னு தான் இருக்கோம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லின்னு இருந்தா மறுபடியும் அதே செய்யக்கூடியவனு என்ன தெரியுங்களா, தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறோம். பிடரின்னா இந்த இடம், கழுத்து பின்பகுதி, இதை வந்து கடினப்படுத்தணும். அப்படி கெத்த அப்படின்னு பாப்பாரு. நீ என்ன சொல்ற, நான் என்ன அப்படி அந்த அவருடைய நடக்கையிலே அந்த கழுத்தை தூக்கத்துல பார்த்தோம், இவர் பெருமையில வர்றாப்பா, இவர் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல. அப்படிப்பட்ட என்ன பண்ணா, சகாயம் என்ற சடிதியிலே அவன் நாசம் அடையக்கூடியவனா இருக்கிறான் என்று நினைப்பார். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கக்கூடாது. இதே அதிகாரத்துல 15 நான் வாசிக்கும் போது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்குமா. தன்னுடைய பிரம்பினால பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. பிரம்பை எடுக்காதவன் தன்னுடைய பிள்ளையை அவன் சரியாக வளர்க்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடியவனா இருப்பான். சில பேர் பார்ப்பாங்க, என் குடும்பத்துல புள்ள, ஒரே ஆம்பளை புள்ள அப்படின்னு சொல்லி செல்லமா கொடுத்துருவாங்க, செல்லமா வளர்ப்பாங்க, அன்பு அதிகமா வளர்த்துருவாங்க. அது பின்னால் நாள் என்ன ஆகும்னா அதே பெற்றோருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். அவன் என்ன பண்ண, ரோட்ல அப்பா அம்மா அடிக்கக்கூடியவரா இருப்பான். அல்லது அடிக்கடி காவல் நிலையத்துக்கு போறவனா இருந்தா அப்பா அம்மா வந்து அவங்க காவல் நிலையத்துக்கு போய் வர மாதிரிலாம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால பிரம்ப கடிந்து கொள்ளுதலும் அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ போன வாரத்துல கூட ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்தது. என்ன ஆர்டர்னாக்கா, பள்ளிக்கூடத்துல மாணவர்களை அடிக்க கூடாது அப்படின்றது சொல்லி வந்திருக்கு. ஆனா தவறு செய்தா அவங்களை அடித்து கண்டித்து வளர்க்க வேண்டியது அவசியம். அப்படி செய்யலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகமாக மாறிடுவாங்க, இன்னும் அதிகமாக கடினமா மாறிடுவாங்க. ஒரு நல்ல பையனா இருக்க மாட்டான், நல்ல பொண்ணா இருக்க மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்க கூடாது. கிறிஸ்துவர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பிரம கடிந்து கொள்வதன் மூலமாக அவன் ஞானத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா புஸ்தகம் 17:3 சொல்றாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தா அவனை கடிந்து கொள்ளு, அவன் மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு மன்னிச்சிடு. ஏன்பா நீ செஞ்ச இந்த விஷயம் எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருந்துச்சு, இதுக்கப்புறம் செய்யாதிய அப்படின்னு நம்ம சொல்றோம்னு விஷயம். அவர் கேட்டுட்டு அவர் மனசு ஆமாமா நான் செஞ்சது தப்புதான். எப்படி தாவீது சொல்றாரு இல்லையா, அது போல தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படி மனம் திரும்புறாரு பாருங்க. அந்த மாதிரி நான் செஞ்சது தப்புதான் சொல்லிட்டானாக்கா, மன்னிப்பு கேட்டுட்டானாக்கா, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே கூடாது. அந்த சம்பவத்தை பத்தி நீங்க பேசவே கூடாது. ஆனா அதை எல்லாம் கேட்டு நான் மன்னிக்க மாட்டேன், நீ அப்படி செஞ்சு எப்படி செஞ்சேன்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப பேசி கொண்டிருந்தா நாம பாவம் செய்யக்கூடியவர்களாக, தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் புஸ்தகம் 8:9 ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, விபச்சாரிகளும் ஒருத்தவங்களை கூட்டின்னு வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து இவன் வந்து விபச்சாரம் செஞ்சா இவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்ணார், தரையில உட்கார்ந்து எழுதி கொண்டு இருக்கும் போது, சரி இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ நிமிர்ந்து பார்த்து, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ நீங்க என்ன பண்ண, இவன் மேல கல் இருந்து அடிங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் மேல அடுத்தது வேலையை பாக்குறாரு. ஆனா நிமிர்ந்து பார்த்தாக்கா யாருமே இல்லை. அப்போ எல்லாம் இருங்கவங்க என்ன பண்ணாங்க, தவறு செய்யக்கூடியவங்களாக தானே இருந்தாங்க. யாருமே இல்லை, நிமிர்ந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்போ இன்னொரு விஷயம் நம்ம அதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அப்ப இருந்தவங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தது, பயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு
தவறே செய்துட்டு வந்த நேரம் நமக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்து இருக்கக்கூடியவளா இருக்கிறாங்க. ஆகையினால இப்படிப்பட்ட விஷயத்துல நாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கனம் அடையக்கூடியவர்களா இருக்கும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் கனவீனம் அடையக்கூடியவர்களா இருக்கும். சில பேர் இன்னும் அதிகமா போய் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய பெற்றோரை அல்லது வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிகளை கடிந்து கொள்ளுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2ல முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்போட்டுல சகோதரிகளை போலும் பாவித்து புத்தி சொல்லு, ஆலோசனை சொல்லு. நீ கடிந்து கொள்ள சின்ன பிள்ளைங்களை கடிந்து கொள்ளாம அவங்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்று அதைத்தான் சொல்லுகிறோம். ஆகினாலே நீங்களும் நானும் கடிந்து கொள்ளுதல நான் வரும்போது நாம் தவறு செய்திருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தவறு செய்யவில்லை என்று சொன்னால் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். சரி, இப்படியாக தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று பிழையாம குறித்து நம்ம பார்க்கணும். இந்த பிழையாம கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். என்ன சொல்றாங்க, பாலாக்கு ராஜா ஆள் அனுப்புறாரு. அனுப்பி என்ன பண்றாரு, இவங்க அந்த இடத்துல போய் இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று கூப்பிடுறாரு. ஏன்னா சபிச்சா அவங்கள அழிவை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவன் என்ன பண்றான், நான் யாரு நான் பார்க்கும்போது இங்கே வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 3ல நான் வாசிக்கும் போது இங்க பிழையாமை குறித்து சொல்லப்பட்டது. இப்ப இந்த பிழையாம நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன்னு சொல்லி கேட்டேன். அவர் வேணாம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அது நீங்க இன்னும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் என்ன பண்ண சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை கொஞ்சம் பொண்ணு எல்லாம் அதிகமா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணான், மனம் மாறி மறுபடியும் தேவன்கிட்ட கேட்கறான். கேட்கும் போது சரி வேற வழியில இவனுக்கு என்ன பண்ணான், இவனுக்கு எந்த விதத்துல புத்தி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி விட்டுறேன். இவன் வருஷ கணக்கா வச்சிருக்கக்கூடிய கழுத அவனை ஏத்தி கொண்டு போகும்போது செவரு பக்கமா போய் வராசுது அப்படி ஒரு மாற்றமாவே போகுது. ஒரு கட்டத்துல போயிட்டு என்ன பண்ணானா, இவன் அதுக்கப்புறம் போகல, உக்காந்துடுச்சு. உடனே இவன் அடிக்கிறான். அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். அடிச்ச உடனே அதெல்லாம் கேட்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நீ ஏன் என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கும் போது, இது வரைக்கும் கழுத பேசாத ஒரு கழுத பேசுது. அப்ப இவனுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் இல்லை, பேசுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் கேட்கல, நான் உனக்கு முதலாளி தானே, நீ ஏன் இப்படி செஞ்ச, என்கிட்ட ஒரு கத்தி இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன், வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த கழுதை சொல்லுது மறுபடியும், நீ என்னை எடுத்துக்கொண்ட நான் உங்ககிட்ட வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சிருக்கிறேன்னா, இது வரைக்கும் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருப்பாங்க. அப்ப கூட அவனுக்கு மனசு கேட்கல, அவன் மனமாற்றம் அடையல. எங்க ஊர்ல பாண்டிச்சேரியில ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஒரு எலெக்ஷன் டைம்ல மனு தாக்கல் செய்யறதுக்காக போறாங்க. அங்க போகும்போது இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு கும்பல் என்ன பண்ணா, அந்த மார்வாடி கடை சொல்லுவாங்கல்ல, சேட்டு கடையில போயிட்டு அவர் கொலை செஞ்சுட்டு நகையில பணத்தெல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் காவல் நிலையத்துக்கு தெரிய வருது. காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, சரி எலெக்ஷன் டைம் எல்லாம் ஊர்வலம் போயிருக்கிறாங்க, சிஎம் அங்க மனு தாக்கல் பண்ண போறாரு. அதனால என்ன பண்ண, போலீஸை அங்க போட்டுட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. போலீஸ் போட்ட உடனே இங்க 2 போலீஸுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, நான் முதல்ல உள்ள போய் அந்த நகையை கொஞ்சம் பாக்கெட்ல எடுத்துன்னு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ போகணும். இவர் போய் உள்ள போய் 2 பாக்கெட்ல எடுத்துன்னு வந்துட்டாரு. திரும்பி இது நடந்த உண்மை சம்பவம். இப்ப போய் எடுத்துன்னு வந்துட்டாரு. திரும்பி இவரு போறதுக்குள்ள அடுத்த உயர் அதிகாரிலாம் வந்துட்டாங்க. இப்ப வந்துட்ட உடனே என்ன பண்ணாங்க, போனாங்க, வந்தாக்க அதுக்கான எல்லா ஆக்ஷனும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணாரு, எடுத்துன்னு வந்தாரு இல்லையா, அவர்கிட்ட எடுத்துன்னு வராதவர் கேட்கிறாரு, சரி எனக்கு பங்கு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ண, பங்கு அவன் கொடுக்கல. இந்த பங்கு கொடுக்காததுனால பிரச்சனை வருது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இது ரோட்லயே நடக்குது. இது ரோட்ல நடந்ததுக்கு அப்புறம் இது எங்க போகுதுன்னா ஐஜி ஆபீஸ்கிட்ட போகுது. ஐஜி ஆபீஸ்ல போய் கூட இன்னும் சம்பவத்தை கேட்டு அப்ப கூட இவங்களுடைய எதுக்கு சொன்னா, இந்த பிள்ளைய போல தவறு செஞ்சன்றதெல்லாம் அவங்க இல்ல. ஒருத்தர் ஒரு கொலை செய்து கிடக்குது, ஒருத்தர் மர்டர் பண்ணிருக்கிறாங்க, அவர் அங்க கிடக்குறாரு. இவங்க போயிட்டு அவங்க நகையை திருடுறாங்க. இவங்க இவங்களோட நகை கிடையாது, நகையை திருடுறாங்க. ஒரு காவல் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி திருடுறாரு. இந்த திருடினதை பங்கு கொடுக்கணும் நடிச்சுக்கிறாங்க. இது சம்பவத்துக்கு போகுது. உயர் அதிகாரியுடைய பார்வைக்கு போகும்போது அவர்கிட்ட நான் சொல்றேங்க, சார் அவன் எனக்கு பங்கு கொடுத்தா தான் சார் நான் விடுவேன், இல்லைன்னா அவன் ஒண்ணு இல்லை பண்ணுவேன். யார்கிட்ட, ஐஜி கிட்ட சொல்றான்.
அப்ப இந்த 2 விஷயத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நகை எல்லாத்தையும் வாங்குனாங்க. அது போல எப்பயுமே இருக்கக்கூடிய கழுதை பேசுது, இவனுக்கு அறிவு இல்ல. என்ன பண்றான், நீ ஏன் இவன் மாதிரி செஞ்ச, அவன் உன்னை கத்தி இருந்தா வெட்டிடுவான்னா. சரி, இதுக்கு மேல ஒண்ணும் சரி வராதுன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு, இவனோட கண்ணை திறந்து வந்தாங்க. தேவதூதன் அந்த இடத்துல கத்தியோடு நின்னுக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவன் மனம் மாறினான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம்னாக்கா, தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் மேல உலாவி கொண்டு வராரு. அது உலாவி கொண்டு வரும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து குளிக்கிறா. பத்சேபாள் என்னக்கூடிய ஒரு பொண்ணு குளிக்கிறா. இவ யாருன்னா உரியாவினுடைய மனைவி. அப்ப அவர் குளிச்சு கொண்டிருக்கும் போது என்ன பண்ணாரு பார்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டு வர சொல்றாரு. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா அவர் இடத்துல தவறு பண்றாரு. இந்த சம்பவம் வந்து என்ன பண்ணா நாத்தான் வந்து இவருக்கு என்ன பண்றாரு, கடிந்துக்கிறார். இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா, உரியா வந்து போருக்கு அனுப்புறாங்க. அவன் போருக்கு முன்னாடி நிக்க வச்சு அவன் என்ன பண்றாரு, அவனை சாகடிக்கும்படியான ஒரு சூழ்நிலையில தாவீது உருவாக்குறார். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண பத்சேபாள அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நாத்தான் போறார். இப்ப நாத்தான் போயிட்டு அவர்கிட்ட அந்த புத்திமதிகளை சொல்றாரு. ஒருத்தனுக்கு ஒரு ஆடு இருந்தது. அவன் அதை செல்லமா பார்த்துன்னு எல்லாத்தையும் இருந்தான். இன்னொன்னுக்கு நிறைய ஆடுகள்லாம் இருந்தது. ஆனா அந்த நிறைய ஆடுகளுக்கு அந்த ஒரு ஆடை வந்து வஞ்சித்தான் அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப கோபமா என்ன பண்றாரு, யார் அவன், அவனை என்ன வெட்டின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சொல்றாரு அங்க தாவீது 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல சொல்றார். உடனே அதுக்கு நாத்தான் சொல்றாரு, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினே திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் நாத்தான் சொல்றாரு தாவீதை நோக்கி, யாரும் இல்ல, நீயே அந்த மனுஷன் அப்படின்றார். அவர் சொல்றார் 13ல சொல்றார், தாவீது நாத்தானத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீது, நீ சாகாதபடிக்கு உன் கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அப்ப மனம் திரும்புகிறார். நான் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேனே என்று சொல்லி அவர் மனம் திரும்புகிறாரு. இந்த மனம் திரும்புதல், இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு அல்லது பலன் என்னன்னு நான் பார்க்கும்போது, முடியாத ஒரு சூழ்நிலையில இவருக்கு சூடு உண்டாக்கும்படியாக திருமணம் ஆகாத இளம் பெண்ணை தேடுறாங்க. அதுல அபிஷா என்னக்கூடிய ஒரு மகளை தேடுறாங்க. தேடி அவர்கிட்ட வந்து அவருடைய பராமரிப்பு வேலையெல்லாம் அவர் பார்த்து கொண்டாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது, இங்க கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்ட இந்த தாவீது இங்க கடைசி வரைக்கும் அதை மனதிலே விடாமல் பிடித்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இஸ்ரவேலின் எல்லையெங்கும் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாயிருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை என்று இந்த இடத்துல சொல்லுது நம்ம பார்க்கிறோம். இங்கே அறியவில்லை என்று அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்லணும்னா, கூடி வாழவில்லை என்று சொல்லப்படுது. ஒரு முறை அங்கு அவன் செய்த அந்த தவறுகளை சுட்டி காட்டின அந்த கடிந்து கொண்டுதனை அவன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டதுனால அவன் என்ன வாழ்நாள் கடைசி வரைக்கும் என்ன பண்ண, அவன் தவறு செய்யாதவனாக அல்லது மனமாற்றம் உடையவனாக அவன் இருந்தான். கடைசி நாள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்து கூட அவன் அதில தன்னோடு சேர்ந்து வாழவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு இந்த தாவீதை பார்த்த தேவன் சொன்னாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஆகையினாலே கிறிஸ்துக்குள் பிரியமான தேவதாசர்களே, அருமையான சபை விசுவாசிகளே, இன்றைய நாள்ல நாம் பார்க்கப்பட்ட இந்த வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நமக்கு தேவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் இடைப்பட்ட நாட்கள் தோறும் வேத வசனத்தின் மூலமாக அறிவுரைகளை, புத்திமதிகளை, கடிந்து கொள்ளுதலை நம்ம கொடுத்து கொண்டே வருகிறார். இதையெல்லாம் நாம் சரி செய்து கொண்டு இதையெல்லாம் நான் மனமாற்றமாய் வாழ்ந்து கொண்டு நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனம் அடையக்கூடியவர்களாக ஒரு உயர்வான இடத்துக்கு வரக்கூடியவர். இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்
நாம் என்ன பண்ண நாசம் அடையக்கூடியவராக, சாகக்கூடியவராக, தேவனுக்கு விரோதமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். அதனால நம்ம கையில 2மே அழகா கொடுத்துட்டார். நீ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டனா நல்லா இருப்ப. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளனா நாசம் அடைவன். 2 விஷயத்த கொடுத்திருக்கிறாரு. இந்த 2 விஷயத்துல நலமான விஷயத்தை நாம் பிடித்துக்கொண்டு, தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும்போது, நம்மளை இந்த பூமியிலே படைத்ததற்காக தேவன் மிகவும் சந்தோஷப்படக்கூடியவராய் இருக்கிறார். மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறார். நம் மூலியமாக கிறிஸ்துவனுடைய மகிமை அங்கு வெளிப்படும். நம் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு வெளிப்படும். நம் மூலியமாக பல பேரை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியாக நாம் செய்யும்போது அது தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதை மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதனால இதை கவனத்தில் கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாக கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவராக. இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கிருபை பாராட்டின பிதாவாகிய தேவனுக்கும், வாய்ப்பு கொடுத்த KL சபையாருக்கும், பொறுமையா கேட்டவங்க யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே பாண்டிச்சேரி கிறிஸ்தவ சபை சார்பாக வாழ்த்துதலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.